ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் மெசேஜஸ் அண்ட் கைடன்சஸ். ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, என்ன கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பார்க்கலாம். 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த ப்ளூ கலர், pile number 2 555 angel number, pile number 3 in the yellow color. So இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல்னாலும் தாராளமாக பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க சூஸ் பண்ண பைல உங்களுக்கு மேட்ச் ஆகல அப்படின்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, என்ன கைடன்சஸ் பார்க்கலாம். பைல் நம்பர் 1 உங்களுக்கு வந்துட்டு எடுத்த உடனே நோங்கிற ஆன்சர் வந்திருக்கு. வெயிட், போஸ்ட்போன், பாஸ், சே நோ. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் பிரேக் எடுக்கணும். பிகாஸ் உங்களோட சோல் உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜை வந்து சொல்லணும்னு நினைக்குது. ஸோ இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பிஸி ஸ்கெடியூல் ஓடிட்டே இருக்கீங்க. டெய்லி வந்துட்டு உங்களோட ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, மற்ற லைஃப்பில் மற்ற பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணணும், ஸோ அதனால் எனக்கு டைமே இல்லை, இந்த மாதிரி சொல்லி ஓடிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் பீரியடில் கொஞ்சம் பிரேக் எடுக்கணும். பிகாஸ் உங்களோட சோல் உங்ககிட்ட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஒரு மெசேஜை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட சோல் உங்களுக்கு கொடுக்குற அந்த ஆன்சர்ஸோட கனெக்ட் பண்ண பாருங்கள். ஸோ இந்த டைம் பீரியடில் கம்ப்ளீட்லி வந்துட்டு நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க. அண்டு உங்களுக்குன்னு ஒரு பிரேக், கொஞ்ச நேரம் ஒரு உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு பிளேஸில் உட்காந்துட்டு மெடிடேட் பண்ணுங்கள், உங்கள் சோலோட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப தேவை. அது என்னங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு உங்கள் சோல் உங்கள்கிட்ட சொல்லும். அண்ட் ஒரு சில டைரக்ஷன்ஸ், ஒரு சில சேஞ்சஸ் வந்துட்டு இருக்கு உங்கள் லைஃபோட ஜேர்னியில். அண்ட் ஒரு சில டைரக்ஷன் மாறும். ஸோ அது எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் அதை மாற்றிக்கணும், எந்த இடத்துல இந்த சேஞ்சஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து உங்கள் சோல் உங்ககிட்ட சொல்ல போகுது. ஸோ அதனால கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க. சரி, இந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட லைஃப் பர்பஸ் என்ன, உங்கள் ஜேர்னி எங்கே போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட் இது. பிகாஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ஜேர்னி, உங்களோட டெஸ்டினி விட்டுட்டு வேறு என்னென்னமோ நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால உங்கள் சோல் உங்களை வந்து ரைட் டைரக்ஷனுக்கு வந்துட்டு கொண்டு போகணும். ஸோ அதனால் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. டிவைனோட இந்த கனெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களுக்கு வந்து இந்த டைம்ல வந்துட்டு உங்க சோல் உங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் அண்ட் ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஸோ ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு மணி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் வீட்டில் வந்துட்டு ஒரு மணி இஷ்யூஸ் இருக்கு, ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அது உங்க மூலியமாக சால்வ் ஆகிறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஸோ அது என்ன வழி அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு உங்க சோல் சொல்ல விரும்பும். அண்ட் ஏஞ்சல்ஸ்மே வந்துட்டு உங்க சோல் மூலியமாக வந்துட்டு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து எய்தர் டைரக்ட்லி இல்லைன்னா இன்டைரக்ட்லி உங்களுக்கு ஒரு மெசேஜை வந்து கொடுக்க போறாங்க. இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்.
ஓகேங்களா? ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக அண்ட் ரொம்ப எனர்ஜைஸ்டாக இருக்கணும். ஏன் அப்படின்னா வந்து பிகாஸ் இனி அடுத்து உங்கள் லைஃப்பில் வந்து செய்யக்கூடிய ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்கும். இவ்வளவு நாள் வந்துட்டு உங்களை சுற்றி இருந்தவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்திருக்கலாம், ஃபேமிலியோ சரி இல்லை மற்ற விஷயங்கள்லையுமே. பட் இனிமேல் வந்துட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் கைக்கு வருதுங்கிறப்போ ஃபிசிக்கலி நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ரொம்ப தேவை. அண்ட் ஹெவியான ஒரு ஒர்க் ப்ரெஷர் இல்லை ஒரு டாஸ்க் எடுத்து அது கம்ப்ளீட்டாக முடிச்சே ஆகணும், அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதுலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கு தேவை. ஹார்ட் ஒர்க், யூஆர் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் தான், பட் ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது கொஞ்சம் தேவைப்படுது. அண்ட் உங்களோட எமோஷன்ஸ், இந்த டைம் பீரியட்ல வந்துட்டு பைல் நம்பர் 1 உங்கள் எமோஷன்ஸை வந்துட்டு ஒரு வாட்டர் எனர்ஜியோட கனெக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் எப்படி இந்த ஒரு வாட்டர் வந்து ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகுது, அது மாதிரி உங்களோட எமோஷன்ஸுமே வந்துட்டு என்ன கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருக்கோ அதை அப்படியே ஜஸ்ட் லெட் கோ பண்ணுங்க, ஃப்ரீயாக ஃப்ளோ ஆக விடுங்க. அதை விட்டுட்டு ஒரு தாட் இல்லை ஒரு எமோஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே பிடிச்சு வச்சுட்டு ஸ்டக் பண்ணிக்காதீங்க. ஓகே, அது அந்த எமோஷன்ஸே 24 மணி நேரம் யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. பிகாஸ் அது ஒரு பிளாக்கேஜாக போயிடும். அண்ட் இந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்க அப்படின்னா பைல் நம்பர் 1க்கு மற்றவங்களோட நீங்கள் இன்டராக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப 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 முக்கியம். உங்களோட கம்யூனிகேஷன் அண்ட் மற்ற பீப்புளோட எப்படி இன்டராக்ட் பண்ணுறீங்க, எந்த ஒரு லெவலில் இன்டராக்ட் பண்ணுறீங்க, வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அண்ட் உங்களோட வார்த்தைகளில் கவனம் இருக்கணும். அண்ட் நீங்கள் செய்கிற அந்த ஆக்ஷன்ஸில் வந்துட்டு கவனம் இருக்கணும். ஸோ பைல் நம்பர் 1 வந்துட்டு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைப்பர் எனர்ஜி ஆயிடுவீங்க. அதனால நீங்கள் என்ன பேசுகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க எதுவுமே தெரியாது. ரொம்ப உங்கள் கண்ட்ரோலை மீறி ஒரு சில ப்ராமிசஸை கொடுத்துருவீங்க. ஒரு சில பிஹேவியர்ஸ் ரொம்ப பிளேஃபுல்னஸாக இருக்கும். பட் அது எதுவுமே இனிமேல் இருக்கக்கூடாது. ஒரு மெச்சூரிட்டி, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தேவை. பிகாஸ் உங்களுக்கிட்ட ஒரு மேஜரான ஒரு பொறுப்பு உங்களை நம்பி வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து பி மெச்சூர்ட். நீங்கள் ஓல்டு பர்சன் மாதிரி அகெயின் இருக்கக்கூடாது. ஓகே, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், எவ்வளோ ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா கூட நீங்கள் உங்களை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எல்லா விதத்துலேயும் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணணும். ஏதோ ஒரு சின்னதாக சான்ஸ் கிடைச்சா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே வெயிட், இந்த இதில் பார்க்கலாம். A year from now, within a year or soon after, ஏதோ ஒரு கேள்வி வச்சிருக்கீங்க, பதில் 1 yearக்குள்ளார. டைம் டு மேக் அ விஷ். எஸ், உங்களுக்கு வந்துட்டு அந்த பிரேக் எடுக்க சொன்னதுக்குமே வந்துட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சில பேர் உங்கள் ஜேர்னியை விட்டு வேற ஏதோ டைரக்ஷனில் போயிட்டு இருக்கீங்க. உங்கள் கோல், உங்கள் ட்ரீமை விட்டுட்டு வேற டைரக்ஷனில் போயிட்டு இருக்கீங்க. அண்ட் ஒரு சில பேர் உங்களுக்கு என்ன ஆசைப்படுறதுனே தெரியலையே, இப்போ யூனிவர்ஸ் கிட்ட வந்து நான் கேட்கணும்னா என்னத்தை கேட்கறதுன்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு உங்களோட விஷஸ் என்னவோ அதை யூனிவர்ஸ் கிட்ட, ஏஞ்சல்ஸ் கிட்ட கேளுங்க. ரெக்கவரி, ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ரொம்ப மேஜர் ஹெல்த் இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா எல்லாம் க்யூர் ஆகும். அண்ட் நீங்கள் அந்த ஹார்ட் பிரேக்ஸில் இருந்து அகெயின் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வெளியே வர போகிறீங்க. இட்ஸ் அப் டு யூ. ஏஞ்சல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. பட் ஃபைனல் டெசிஷன் நீங்கள் தான். இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட், இல்லைன்னா அதுக்கான ஒரு விஷயத்தை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். அண்ட் எஃபோர்ட்ஸ், ஹார்ட் ஒர்க் ஓகே, பட் ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது கொஞ்சம் நிறையவே தேவைப்படுது பைல் நம்பர் 1க்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த 555 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜஸ், கைடன்சஸ் பார்க்கலாம்.
Pile number 2. Wow. Pile number 2 ku wonderful message. See, you have got 555 angel number, which is all about changes, மாற்றங்கள், eye opening moment எல்லாம் நடக்க போகுது. See, cracked open. It is happening for you, not to you. ரைட். ஸோ இப்போ உங்கள் லைஃப்பில் வாட் எவர் இது வரைக்கும் பாஸ்டில் என்ன நடந்ததோ, ப்ரெசண்ட்டில் என்ன நடக்குதோ, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் மூமெண்ட்காக தான் நடக்குது. சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களை ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப ட்ரிகர் பண்ணுது. ஃபர்ஸ்ட் யார் அதை ட்ரிகர் பண்ணுறா? ஏன் வந்து ஒரு சில நியூஸ் உங்கள் காதில் வந்துச்சுனாவே ரொம்ப கோவமாறீங்க, ரொம்ப எமோஷ்னல் ஆறீங்க? யார் அந்த பர்சன்? யாரை பற்றி நீங்கள் நினச்சா அவங்களுக்கு எமோஷன்ஸ் ட்ரிகர் ஆகுது? இல்லை எந்த ஒரு விஷயத்தை நினச்சா நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஆகுறீங்க, அப்நார்மலாக ஆகுறீங்க? ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய வீக்னஸ் என்ன? ஏன் ஒரு சின்ன விஷயம்னா கூட பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறீங்க, பர்சனலாக எடுத்துக்கிறீங்க, ஜட்ஜ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க? இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த கேள்விக்கான ஒரு ஆன்சரை வந்து நீங்கள் தேடணும். அப்போ உங்களுக்குள்ளேற வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் கேட்கணும். ஸோ நீங்கள் இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அதிகமான இன்டராக்ஷன்ஸ் இருக்கணும். செல்ஃப் கேர் நிறைய இருக்கணும். ஜேர்னலிங் எழுதுறீங்களா? பெஸ்ட். ஒரு டைரி எழுதுகிற ஹேபிட் இருக்குது, எஸ், வெரி குட். நல்லா. இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்குள்ளார என்ன மாதிரியான ஒரு எமோஷன்ஸ் இருக்குது, ஏன் இப்படி பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட இன்டராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏஞ்சல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறதே அதுதான். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்டு தேர்ட் பர்சனை வந்துட்டு மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, மற்றவங்க கிட்ட நம்ம கேட்டோம்னா அட்வைஸ் கொடுப்பாங்க. நோ, உங்களுக்கு இருக்கிற இஷ்யூஸ்க்கான ஒரு சொல்யூஷன் உங்ககிட்டயே தான் இருக்கு. ரைட். பிகாஸ் வந்து பைல் நம்பர் 2, நீங்கள் வந்து உங்கள் ட்ரூ செல்ஃபை இது வரைக்கும் ஒரு பீப்புள் கிட்ட நீங்கள் காமிச்சது கிடையாது. உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன்னு நினச்சிருப்பாங்க, பட் கிடையாது. உங்களை சம்டைம்ஸ் நீங்களே உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டீங்க. நீங்கள் யாருன்னு உங்களுக்கே ஒரு டவுட் இருக்கும் சம்டைம்ஸ். பிகாஸ் ஒரு சில டைமில் ஒரு மாதிரி திங்க் பண்ணுவீங்க, கொஞ்ச நேரத்தில் மாறிடுவீங்க. ஸோ உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு டவுட்டு நிறையா இருக்குது. ஸோ அதனால ஃபஸ்ட்டு உங்களோட செல்ஃப் ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் என்ன நடந்துச்சோ, இப்போ என்ன நடந்துகிட்ருக்கோ, அது எல்லாமே உங்களுக்காக தான். your guidance is divinely guided. நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக வந்துட்டு யூனிவர்ஸோட கைடன்ஸ் இருக்கா கேட்டிங்கன்னா இருக்கு. ஏஞ்சல் சப்போர்ட் பண்ணுறாங்களா? பண்ணுறாங்க. உங்களுக்கு டைரெக்டாக இல்லாமல் இன்டைரக்டாக நிறைய டைம் வந்துட்டு பண்ணுறாங்க. உங்கள் லைஃப்பில் இப்போ ரீசெண்ட்லி நிறையா ஹார்ட் பிரேக்ஸ், நிறைய டிசப்பாயின்மெண்ட், நீங்கள் லவ் பண்ண பர்சன், நீங்கள் ரொம்ப அட்டாச்சாக இருந்த பர்சன் உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க. நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு, ஒரு ஜாபுக்கு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியுமே ஃபெயிலியரை பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே ஒரு ரீசனோட தான் நடக்குது. டிவைன் வந்து உங்களை ஒரு விதத்தில் கைட் பண்ணுறாங்க, ப்ரொடெக்டும் பண்ணுறாங்க. பிகாஸ் எந்த ஒரு விஷயம் நீங்கள் விரும்பி அது உங்கள் கையை விட்டு போச்சோ அது உங்கள் ஃப்யூச்சருக்கு வராது. அது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு பிளாக்கேஜ். உங்களோட ஜேர்னி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கொண்டு போகிறதுக்கான ஒரு பிக்கெஸ்ட் பிளாக்கேஜே அதுதான். பட் ஆனால் அது உங்களுக்கு தெரியல. நீங்கள் கொஞ்சம் இப்போ நீங்கள் வந்து அந்த பர்சனை விட்டோ இல்லை அந்த ஒரு விஷயத்தை விட்டோ டிஸ்டன்ஸில் வந்திருக்கலாம். இப்போ நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா எஸ், அது ஒரு பிளாக்கேஜாக தான் இருந்திருக்கு. ரைட். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் ரொம்ப ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் சம்டைம்ஸ் கோ வித் த ஃப்ளோ. ஓகேங்களா? அது வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய, ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராங் மெசேஜ். ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து நீங்கள் உங்களோட ஹார்ட் சக்கரா வந்துட்டு ஓப்பன் அப் பண்ணணும். ஸோ லவ்வை கொடுங்க அண்ட் லவ்வை ரிசீவ் பண்ணுங்க. இல்லை நான்லாம் யாருக்கும் இனிமேல் லவ் கொடுக்க மாட்டேன், யாருக்கிட்டையும் நான் அன்பாக பாசமாக நடந்துக்க மாட்டேன், எல்லாரும் என்னை ஹர்ட் பண்ணிடுவாங்க, இந்த தாட்டை ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே. ஸோ நீங்கள் லவ் கொடுக்கணும் அண்ட் லவ்வை வந்து ரிசீவும் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியட். அண்ட் உங்களுடைய ஹார்ட் சக்கரா வந்துட்டு ஹீல் ஆகும். ஓகே.
See, unconditional love is yours டுடே அண்ட் ஆல்வேஸ். எப்பயுமே அந்த அன்கண்டிஷனல் லவ் எனக்கு இருக்கா? ஆக்சுவலி வந்து பைல் நம்பர் 2 வந்து உங்களை ஒரு சில பீப்புள் லவ் பண்ணுவாங்களா? யூனிவர்ஸ் என்ன லவ் பண்ணுவாங்களா? கேள்விகள் நிறைய கேட்டிருப்பீங்க. எஸ், ஆன்சர் இஸ் எஸ். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு வந்து அந்த லவ் எனர்ஜி ஒன்று மட்டும்தான் வந்து உங்களோட இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ட்ரிகர் ஆகுதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் லவ் இல்லாதது. பிகாஸ் பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு லவ் ரொம்ப 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 பிடிக்கும். லவ் எனர்ஜினா அவ்வளோ பிடிக்கும். லவ்க்காக எது வேணாலும் செய்வீங்க. பட் அந்த லவ் கிடைக்கல, அதில் ஏமாத்திட்டாங்க அப்படின்னா தாங்கவே முடியாது. சின்ன விஷயம் கூட உங்களுக்கு ரொம்ப ட்ரிகர் ஆகும். ரைட். ஸோ அந்த ஒரு லவ் எனர்ஜி வந்துட்டு அகெயின் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. அண்ட் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டைமில் ஒரு வண்டர்ஃபுல் பர்சன் வருவாங்க. அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாகவும் இருப்பாங்க, ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க, அண்ட் லைஃப்பை ப்ராக்டிக்கலாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அந்த பர்சனோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு பாண்டிங் உங்களுக்கு அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்க மூலியமாக நிறைய ஹெல்ப் ஆல்சோ உங்களுக்கு கிடைக்கும். அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்தாங்க அப்படின்னா மாற்றங்களை நீங்கள் நிறைய பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அந்த லவ் எனர்ஜியோட அகெயின் கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயம் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ், ஒரு கைடன்ஸாக வந்துட்டு அந்த பர்சனை வந்து அனுப்புவாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் அ டைம் உங்களோட அந்த லவ் எனர்ஜி அகெயின் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. ஓ வெயிட், இது மறந்துட்டேன், சாரி. 1, 2, 3. ஓ, இன்னைக்கு நிறைய மெசேஜ் வந்திருக்கே பைல் நம்பர் 2க்கு. டோன்ட் கிவ் அப். கிவ் அப் பண்ணாதீங்க பைல் நம்பர் 2. பர்ஃபெக்ட் டைமிங். உங்கள் லைஃப்பில் அந்த பர்ஃபெக்டான ஒரு டைமிங்கில் அந்த பர்சன் இல்லை ஒரு சில விஷயங்கள் நடக்கும். ஸோ நீங்கள் டிலே ஆகுதுன்னு எந்த ஒரு விஷயத்துக்கும் வருத்தப்படாதீங்க. கீப் யுவர் தாட்ஸ் பாசிட்டிவ். எஸ், என்னைக்கு இருந்தாலும் உங்கள் தாட்ஸை பாசிட்டிவாக வைங்க. தெர் இஸ் சம்திங் பெட்டர். சி, இதிலிருந்து ஒரு மெசேஜ் வருது பார்த்தீங்களா? நீங்கள் இப்போ எந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு கிவ் அப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கிவ் அப் பண்ணாதீங்க. பர்ஃபெக்டான ஒரு டைமிங்கில் உங்களுக்கு வரும். அந்த இடப்பட்ட டைமில் உங்கள் தாட்ஸை பாசிட்டிவாக வைங்க. பிகாஸ் உங்களுக்கு வரப்போகிற ஒரு விஷயம் சம்திங் பெட்டர். நீங்கள் கேட்டதை விட உங்களுக்கு பெட்டராக கிடைக்கும். ஓகே, 5 is enough. மேக் அ விஷ். யூ ஆர் ப்ரொடெக்டட். வண்டர்ஃபுல். பைல் நம்பர் 2க்கு சூப்பர்வான மெசேஜஸ் இந்த கார்ட்ஸ்லையுமே வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷனில் இருக்கீங்க. ஸோ ஸ்ட்ராங்காக நம்பிக்கையோடு உங்கள் விஷஸை வந்துட்டு வைங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, என்ன கைடன்சஸ் கொடுக்குறாங்க. Your vibration is rising. You are the oracle, pillar of light. Wonderful. Awakening. Pile number 3. உங்களோட அந்த டார்க்னஸ், டார்க் எனர்ஜி அண்ட் இந்த நெகட்டிவிட்டி, இந்த தேவையில்லாத பிரச்சனையில் போய் சிக்கிறது, அது ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டு எடுத்து வச்சு அப்படியே பேக்கில் வர்றது, இது எல்லாமே எண்ட் ஆக போகுது. உங்களோட வைப்ரேஷன் எனர்ஜி ரைஸ் ஆக போகுது. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு டைரக்டாகவே வந்து கைடன்ஸ் கொடுப்பாங்க. நிறைய நீங்களே வந்து சம்டைம்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க உங்களோட ஒரு ஸ்ட்ராங் சேஞ்சஸை. இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் இருக்கும். நெகட்டிவாகவே யோசிச்சுட்டு இருந்த நீங்கள் பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் பேச்சுகள் பாசிட்டிவாக மாறும். டே டு டே லைஃப்பில் பாசிட்டிவான விஷயங்களை செய்வீங்க. உங்களோட வைப்ரேஷன் ரைஸ் ஆக ஆக உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் மாறும். எதெல்லாம் நெகட்டிவாக, எதெல்லாம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சோ அதெல்லாம் லவ்வாக மாறும். ஓகே, அண்ட் உங்களோட கண்ட்ரோலில் நிறைய விஷயங்கள் வரப்போகுது. பைல் நம்பர் 3 உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிவர்ஸும் சரி ஏஞ்சல்ஸும் சரி உங்களுக்கு நிறைய வந்து
விஸ்டம் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் நிறைய ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக ரொம்ப டீப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் என்ன சொல்கிறது, ஸ்பிரிச்சுவல் டூர்ஸ் நிறைய போவீங்க. நிறைய கோவிலுக்கு நிறைய ப்ரேயர்ஸ் வேண்டுதல் எல்லாமே அதிகமாக இருக்கும். அண்ட் அது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்கள் எனர்ஜி வைஸ்லையும் சரி, உங்கள் வைப்ரேஷன்லையுமே சரி, நிறைய பாசிட்டிவிட்டி இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக மாறத்துக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் டூர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆல் ஆஃப் அ சடன் வந்து அந்த மாற்றத்தை நீங்கள் வந்து உணர்வீங்க. அண்ட் இந்த வரக்கூடிய ஜேர்னிலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் டிவைன் சைடில் இருந்து இருக்கிறத உணர்வீங்க. உங்களுக்குள்ள அந்த ஒரு உணர்வு இருக்கும், ஓகே என்னை வந்து டிவைன் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏஞ்சல் சப்போர்ட் பண்ணுறாங்க, யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. எஸ், எனக்கு அந்த ஃபீலிங் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஐ எம் ப்ரொடெக்டட், அந்த ஃபீலிங்கும் எனக்கு இருக்குது. அந்த ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் வந்துட்டு நீங்கள் வரக்கூடிய டேஸில் உங்களுக்கு நிறைய இருக்கும். அண்ட் அந்த ஒரு பாசிட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை வந்து அப்படியே மாற்றிடும். ஓகே, அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட சக்ராஸில் இம்பேலன்சஸ் இருந்துச்சுன்னா அது பேலன்ஸ் ஆகும். ரொம்ப வந்துட்டு யோகா, மெடிடேஷன் இதில் நீங்கள் நிறைய வந்துட்டு இன்வால்வ் ஆவீங்க. நிறைய வந்துட்டு அதில் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. டூ மச்சான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இனி வரக்கூடிய ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்துட்டு நீங்கள் பீப்புளோட இந்த பைல் நம்பர் 3க்கு காசிப் பண்ணுற ஒரு ஹேபிட் இருக்குது, சும்மா டைம் பாஸ் பண்ணுற ஹேபிட் இருக்குன்னா அதெல்லாம் இனி இருக்காது. நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். ரீசன் இல்லாமல் யாருக்கிட்டையும் பேச மாட்டீங்க. எஸ்பெஷலி காசிப்பை என்டர்டைன் பண்ண மாட்டீங்க இனிமேல். அண்ட் உங்ககிட்ட பேசுறதுக்கு பீப்புள் விருப்பப்படுவாங்க. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பீப்புளை அட்ராக்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, நீங்கள் ஒரு பிளேஸ்க்கே போகிறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் இல்லை, ஓகே, ஸோ சம் டிஸ்டர்பன்சஸ். ஓகே, எனிவே சென்டர் ஆஃப் அட்டென்ஷன். ஓகேங்களா, நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சில பீப்புள் உங்களை நோட் பண்ண மாட்டுறாங்க. நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் உங்களை கவனிக்க மாட்டுறாங்க. அதுக்கு ரீசன் வந்துட்டு உங்களோட வைப்ரேஷன் லோவாக இருக்குது. ஒரு பிளேஸ்க்கு போனால் ஒரு சில பீப்புள் உங்களை நோட் பண்ணணும்னா உங்கள் வைப்ரேஷன் எனர்ஜி ஹையாக இருக்கணும். அண்ட் இனிமேல் இருக்கும், ரைட்? அண்ட் நீங்கள் கேட்கக்கூடிய நிறைய கேள்விகள் இருக்குது பைல் நம்பர் 3. அது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆன்சர்ஸ் உங்களை தேடி வரும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வெளியில் வந்து ஒரு விஷயத்தையும் சர்ச் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரீம்ஸை வந்துட்டு உங்களால் நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்த முடியும். எஸ், எனக்கு நான் நைட்டு என்ன ட்ரீம் பண்ணங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் உங்கள் ட்ரீம்ஸில் ஏதாவது ஒரு ஆன்சர், ஒரு ஹிண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ உங்களோட ஏஞ்சல்ஸும் சரி, உங்களோட யூனிவர்ஸ், ஸ்பிரிட் கைட்ஸ் எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு டைரக்டாகவும் இன்டைரக்டாகவுமே வந்துட்டு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் சைடில் தான் வந்துட்டு உங்களை அதிகமாக வந்துட்டு இனி கொண்டு போக போகிறாங்க. அண்ட் அதுவுமே உங்களுக்கு நிறைய ஃபேவர் பண்ணும், மென்டலியும் சரி, எமோஷ்னலி அண்ட் ஃபிசிக்கலி. ஓகே, choose a new direction. Okay, set boundaries, learn to say no when needed. சரி, உங்களுக்கு வந்து ஏன் பவுண்டரிஸை செட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் பீப்புளை சுற்றி இருந்தீங்கன்னா உங்களோட வைப்ரேஷன் ரைஸ் ஆகாது, உங்கள்கிட்ட பாசிட்டிவிட்டி இருக்காது. அப்போது உங்களுக்குள்ளே ஒரு பவுண்டரிஸுங்கிறது இருக்கணும். ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங் பாசிட்டிவாக இருக்கும். இயர் ஃப்ரம் நவ் நீங்கள் கேட்குற அந்த எப்போ நடக்கும் ஒரு சில விஷயங்கள் கேள்வி கேட்குறீங்கள, 1 year டைம் டு மேக் அ விஷ். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷஸ் வச்சுருந்தீங்க, யூனிவர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா நடக்கும். பிகாஸ் உங்களுக்கு டைரெக்டாகவே வந்துட்டு ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் கொடுக்குறப்போ அவங்களோட ப்ரெசன்ஸை நீங்கள் நிறைய விதத்தில் பார்க்குறப்போ
உங்களோட விஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும். சரண்டர் டு டிவைன். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்லி வந்துட்டு டிவைனோட ஆக்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து நிறைய விஷயங்கள் நீங்களா எஃபோர்ட் போட்டுட்டு அதுக்கு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு உங்கள் டேஸை வேஸ்ட் பண்ணுறதை விட டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணுங்க. பிக் ஹாப்பி சேஞ்சஸ். நான் சொன்னேன்ல, சென்டர் ஆஃப் அட்டென்ஷன், பீப்புளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, பீப்புளோட ஒரு லவ் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய ஹாப்பியான ஒரு சேஞ்சஸ் எல்லாமே வந்துட்டு இனி வரக்கூடிய டேஸில் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துட்டு நடக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ.